இந்த அஞ்சப்பர், அரசப்பர் இந்த மாரி செட்டிநாடு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற இந்த நண்டு கிரேவி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? பார்க்கறதுக்கே செம்ம டார்க் கலர்ல பயங்கர காரசாரமா இருக்கும். அதுவும் கோல்டு டைம்ல சாப்பிட்டோம்னா, மூக்குலேருந்து, கண்ணுலேருந்து எப்படி தண்ணி வருதுன்னே நமக்கு தெரியாது. அவ்ளோ காரசாரமா டேஸ்டியா இருக்கும். ஃபைனலா செஃப் சொன்ன சீக்ரெட் டிப்ஸோட இந்த பெப்பர் நண்டு மசாலா எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு முழு பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பில, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாம கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கொஞ்சமா மிளகு, சீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறமா ஒரு 10, 15 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கி சேர்த்துட்டு, இந்த எண்ணெயில வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமா வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குனக்கப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்ட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டக்கப்புறமா அடுப்பு ஃப்ளேம கம்மி பண்ணிட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, டைம்ல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு அடி பிடிக்காம இருக்கும். இதெல்லாம் வெங்காயம், இந்த மசாலா கொஞ்சம் வதங்குனக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு தக்காளி, ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு, இதுல மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில வந்துட்டு மிளகு, சீரகத்தோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தி இருக்கணும். அதனால மிளகாத்தூள வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா வதங்குறதுக்கு மூடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் விட்டு மசாலா வந்து நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்ட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வந்து பெரட்டிக்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு நண்டு வந்து சேர்த்துருக்கேன். நீங்க எவ்வளோ செய்றீங்களோ அதுக்கேத்த மாரி பொருட்கள்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நண்டுலேருந்தே கொஞ்சம் நல்லா தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவியா வேணும்னா, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டா வந்துட்டு பெப்பர் பவுடர் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலா செஃப்போட டிப்ஸ் என்னன்னா, பூண்டு வந்து ஒண்ணு நச்சு இல்லாட்டி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்கன்னா, சூப்பரான பெப்பர் நண்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க.